ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நல்ல நல்ல கதைகளாக நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு குடும்ப சிறுகதை ஆசை கனவு. கேட்கலாமா? ஒவ்வொரு தாய்மாருமே தன்னுடைய குழந்தைகள், பையனாகட்டும் பொண்ணாகட்டும், நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் கண்டுகிட்டு இருப்பாங்க. நிறைய ஆசைகளோட இருப்பாங்க, எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்காக பல தியாகங்களும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா எல்லா கனவுகளும் நிறைவேறுதா? ஆசை கனவு குடும்ப சிறுகதை. எழுதியவர் உமா குருமூர்த்தி. வாசலில் ஒலித்த குரல் என்னை ஸ்தம்பிக்க வைத்தது. ரவியினுடைய குரல் போலல்லவா தோன்றுகிறது. இப்போது அவன் இங்கு வர வேண்டிய காரணம்? மீண்டும் பலமாக ஒலித்தது அவனுடைய குரல். தொடர்ந்து கதவு தட்டப்படும் ஓசை. வெறுப்புடன் எழுந்து சென்று நான் கதவை திறக்கையில் என் வியப்பை உண்மையாக்க ரவிதான் அங்கு நின்று கொண்டிருந்தான். வாப்பா. வேண்டா வெறுப்பாக அவனை வரவேற்று உள்ளே கூடத்து பக்கம் அழைத்து வந்தேன். காமரா அறையில் தூங்கிக் கொண்டிருந்த ரத்தனா கூடத்தில் ஒலித்த சந்தடி கேட்டு எழுந்து விட்டாள் போலும். கண்களை கசக்கியபடியே எழுந்து வந்தாள் அவள். துயில் நீங்கிய அவள் முக தாமரை ரவியை கண்டதும் மலர்ந்தது. வாருங்கள். ஏது இத்தனை காலையிலேயே என்று ரத்னா கேட்டாள். ஆமாம் ரத்னா, அவசரமாக உன்னை கண்டு உடனே அழைத்து போகவே நான் ஓடி வந்தேன். இந்த விடியற்கால வேளையிலேயே. பாமினி சாக கிடக்கிறாள். மரணப்படுக்கையில் இருக்கும் அவள் தன் அந்திம காலத்திற்குள் உன்னை காண மிகவும் ஆவலாக இருக்கிறாள். உடனே புறப்பட்டால்தான் உயிருள்ள போதே நீ அவளை காணலாம். படபடப்புடன் ரவி மொழிந்த சொற்கள் கேட்டு ரத்னாவின் விழிகள் கலங்கின. அப்படியா? இதோ இதோ புறப்பட்டு வருகிறேன். ரத்னாவின் வாசகங்கள் என் உள்ளத்தை பரவசமடைய செய்தன. பாமினி போய்விட்டால் என் மனம் ஒரு கணம் அர்த்தமற்ற விதத்தில் ஆனந்தித்தது. இனியாவது என் ரத்னாவுக்கு வாழ்வு கிடைக்குமா? அவசர அவசரமாக டம்ளரில் காஃபியை நிரப்பிக் கொண்டு வந்து ரவியிடம் கொடுத்தேன். அவன் அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தான். பாவம், நல்ல களைப்பு அவனுக்கு. ரத்னா, நீயும் கொஞ்சம் காஃபி என்று அவளை பார்த்து கேட்டேன். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். என் மனசு சரியா இல்ல. பாமணிய எப்படியாவது உயிரோட பார்த்தா போதும்னு இருக்கு எனக்கு. கவலை மிகுதியால் களை இழந்து ஒளி குன்றிய முகம் வாட குரல் கம்ம அவள் கூறிய போது என் தாயுள்ளம் தவித்தது. வற்புறுத்தி அவளை ஒரு வாய் காஃபி சாப்பிட வைப்பதற்குள் நான் பட்ட பாடு. வாசல் வரை சென்று ரத்னாவை ரவியுடன் வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்த என் உள்ளம் ஏனோ நிலை கொள்ளாமல் அலைந்தது. சதா கலகலவென்று இருப்பாள் அவள். இப்போது கனப்பொழுது அவள் வீட்டில் இல்லாத போது வீடுதான் எப்படி சூனியமாக இருக்கிறது. தன் உரிய இடத்துக்கு ரத்னா புறப்பட்டு விட்டாள். இப்படித்தான் நான் நினைத்தேன். இனி நான் ஒண்டிக்கட்டை. என் ஒருத்திக்காகவா இவ்வளவு பெரிய வீடும் வாசலும் மாடும் மனையும் மட்டற்ற வேலையாட்களும்? ஏன் இந்த மயக்கம்? மனம் கருகி இருந்த என் கண்மணியின் வாழ்வு மலர வேண்டும். கணவனுடன் கூடி வாழும் சிறப்புமிக்க இல்லறம் என் செல்வத்துக்கும் கிட்ட வேண்டும் என்றுதானே இதுகாரும் நான் தவம் இருந்தேன். அப்படி இருக்க இன்று நான் தனிமையை நினைத்து கலங்குவதுதான் எத்தனை அறியாமை. என் எண்ண புறா கவலை வலையிலிருந்து விடுபட்டு கடந்து சென்ற கால வெளியில் ஜிவ்வென்று சிறகடித்து பறந்தது. ஒரு நாள் வழக்கம் போல கல்லூரிக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய ரத்னாவின் போக்கில் என் மனம் ஏதோ ஒருவித புதுமையை கண்டது. குரலில் ஒருவித நடுக்கம், நடையில் ஒருவித துள்ளல், வதனத்தில் மொட்டு அவிழ்ந்தார் போன்ற மலர்ச்சி. புத்தகங்களை கூடத்து ஊஞ்சலில் வீசி எறிந்துவிட்டு சமையல் அறையில் இருந்த என்னிடம் வந்தாள். அம்மா, ஒரு வெள்ளி டம்ளர்ல காஃபி கூட, அவசரமா வேணும். பரபரப்புடன் அவள் கேட்கையிலே நான் ஒன்றும் புரியாமல் விழித்தபடியே பதட்டத்துடன் ஸ்டவ்வை பற்ற வைத்தேன். அம்மா, சீக்கிரம் குடுமா, வாசல் அறையில எங்கள் கல்லூரி லெக்சரர் உட்கார்ந்திருக்கார். அவள் பறந்தாள். காஃபியை கொடுத்து விட்டு நானும் அவளை பின்தொடர்ந்தேன், வந்திருப்பவரை பார்க்கும் ஆவலுடன். இவர்தாமா புதுசா எங்க கல்லூரிக்கு வந்திருக்கிறோம் லெக்சரர், மிஸ்டர் ரவிச்சந்தர். இவங்க என்னுடைய தாயார்.
என்று உற்சாகத்துடன் எங்களை பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தாள் ரத்னா. ரவிச்சந்தர் வசீகரம் பொருந்திய வாலிபனாக சிரித்த முகமும் விசாலமான நெற்றியும் தீர்க்கமான நாசியும் கொண்டு சுந்தர வடிவுடன் திகழ்ந்தான். நாளடைவில் அவன் குணமும் அவன் தோற்றத்தை தோற்கடிக்கும் விதத்தில் மிகவும் மென்மையாக இருந்ததை நான் உணர்ந்தேன். வாரம் ஒரு முறை ரவிச்சந்தர் எங்கள் இல்லத்துக்கு வரலானான். ரத்னாவின் உள்ளம் எனக்கு எளிதில் புரிந்துவிட்டது. சில பெண்களைப் போல பெற்றோர்களுக்கு தெரியாமல் தன் காதலை ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் பட்டவர்த்தனமாக தன் மனம் கவர்ந்த காதலனை வீட்டுக்கே அழைத்து வந்த அவள் கபடமற்ற உள்ளப்போக்கை கண்டு நான் வியந்தேன், மகிழ்ந்தேன். முடிவில் நான் எதிர்பார்த்து விரும்பியபடி ரத்னா ரவியின் சந்திப்பு காதலாக பரிணமித்து கல்யாணத்தில் வந்து முற்று பெற்றது. இதில்தான் எனக்கு எவ்வளவு மனமகிழ்வு. பெற்றோருக்கு ஒரே செல்வ மகனும் ஆண் அழகனுமாகிய ரவி என் ரத்னாவுக்கு ஏற்ற கண்ணெறைந்த கணவன்தான் என்கிற இருமாப்பிலே திளைத்திருந்தது என் நெஞ்சம். அதில் எழும்பிய மகளின் பிரிவை பற்றிய துக்கம் அந்த எக்களிப்பில் இடம் தெரியாமல் மறைந்து போயிற்று. அவளுடைய பிற்கால வாழ்வின் சுபிச்சத்தை பற்றிய ஆசை கனவுகளுடன் அவளை கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் என் ஆசை மரம் வேறிற்று விரைவில் விழுந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரத்னாவின் வாழ்க்கை பூஞ்சோலை ஒரு எரிமலை மீது அமைந்திருக்கும் என்று நான் ஒரு கணமும் கூட, ஏன் கற்பனையில் கூட அனுமானித்ததில்லை. திடுதிப்பென்று ஒரு நாள் மாலை தனியாக வந்து சேர்ந்தாள் ரத்னா. அருமை மகளின் அந்த திடும் பிரவேசம் என்னை பிரமிக்க வைத்தது. என் அதிர்ச்சியை உள்ளடக்கி கொண்டு அன்புடன் அவளை வரவேற்றேன். ரவி வரவில்லையா ரத்னா? எவ்வளவோ பாடுபட்டு அடக்க வைத்தும் என் உள்ளத்திலே ஒலித்துக் கொண்டிருந்த அந்த கேள்வி என்னையும் மீறி என் உதடுகளை பிளந்து கொண்டு வந்துவிட்டது. இல்லையம்மா, என்னை கூட இப்போது போக வேண்டாம் என்றுதான் சொன்னார். ரத்னாவின் பதில் என் குழப்பத்தை மேலும் அதிகரிக்க செய்தது. கணவருடைய விருப்பத்தை மீறி அவள் இங்கு வர வேண்டியதன் அவசியம் என்ன? ஒன்றுமே புரியாமல் குழம்பிய மனதினலாய் வியப்புடன் அவளை வெறித்து நோக்கினேன். என் இதழ்கள் நெஞ்சின் துடிப்பை பிரதிபலித்தன. ஆமாம்மா, இது உனக்கு ஒரே திகைப்பாய்த்தான் இருக்கும். எனக்கும் அவருக்கும் உள்ள சொந்தம் இன்றுடன் அற்றுவிட்டது. இனி நானும் அவரும் இணைந்து வாழ இயலாது என்று கூறினாள் உறுதியாக. நிஜமாகவா? ஐயோ ரத்னா, அப்படி என்ன சம்பவம் அம்மா நடந்தது என்றேன் பதட்டத்துடன். என்னால் என்னுள் இருந்த உணர்ச்சி பிரவாகத்தை தடுத்து நிறுத்த இயலவில்லை. வெறும் பெருமூச்சாக அதனை அடக்க வீணாக முயன்றேன். 1000 இருந்தாலும் பெண்களாகிய நாம் அடங்கித்தான் போக வேண்டும். இவ்வளவு நெஞ்சு உரம் எங்கிருந்து வந்தது உனக்கு என்று அவளை பார்த்து அதட்டலாக கேட்டேன். அவள் நிலை எனக்கு கோபத்தை தான் உண்டாக்கியது. சம்பவம் ஒன்றும் பிரமாதமாக நடந்துவிடவில்லை அம்மா. நானாகத்தான் என் வாழ்வை தியாகம் செய்துவிட்டு வந்து சேர்ந்தேன். அவருடைய வாழ்விலே பங்கு கொள்ள எனக்கு முன்பே ஒருத்தி இருக்கிறாள் என்று நேற்றுதான் நான் அறிந்து கொண்டேன். என்னை அறியாமல் நான் பறித்து கொண்டு விட்ட அவளுடைய உரிமை பொருளாகிய அவரை அவளிடமே ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக என் கடமையை செய்துவிட்ட களிப்புடன் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றாள் அவள். என்ன, ரவிச்சந்தர் ஏற்கனவே கல்யாணமானவனா? இதைத்தான் என்னால் நம்ப முடியவில்லையே என்று அலறினேன். ரத்னா விவரமாக சொன்னாள். பாமினி பெயருக்கேற்ப அழகே உருவானவள், பொறுமையின் உறைவிடம். ஆனால் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். ரவியை தன் மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து அவளை மணமுடித்து வைத்த அவள் தந்தைக்கு சீர்வரிசை விஷயங்களில் அவருடைய அன்னையை திருப்தி செய்ய முடியவில்லை. நாளொரு வசை மொழியும் பொழுதொரு ஏச்சுமாக புகுந்த இடத்தில் உழன்று வந்த பாமினி நாளடைவில் இதய சுமையோடு வயிற்று சுமையையும் தாங்க வேண்டியதாக இருந்தது. பூச்சூட்டலின் போது ஏற்பட்ட சீர்வரிசை தகராறு காரணமாக ரவியோ அவள் அன்னையோ பிறந்த சிசுவை கூட சென்று பார்க்கவில்லை. பாமினி எழுதிய கடிதங்களுக்கு கூட ரவி பதில் போடவில்லை. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்கிறபடி செல்வமே வாழ்வின் இன்பம் என்ற குறிக்கோளுடன் உலவிய தன் தாயின் போதனை ரவியின் மனதை கல்லாக்கி இருந்தது. இதனிடையே ரவிக்கு வேறு ஊருக்கு மாற்றலாயிற்று. வந்த இடத்தில் அவன் ரத்னாவை கண்டு அவள் அழகிலே மதிமயங்கினான். அவளுடைய செல்வத்தாலே அவன் அன்னை மனதை பறிகொடுத்தாள். இருவரும் சேர்ந்து பாமினிக்கு துரோகம் செய்துவிட்டு திரண்ட செல்வத்தின் ஒரே வாரிசான ரத்னாவை தங்கள் உடைமையாக்கி கொண்டார்கள். கடிதம் எழுதி பயனில்லை என்று கண்டுகொண்ட பாமினி ரவியின் புது விலாசத்தை எப்படியோ விசாரித்து அறிந்து கொண்டு
ஒரு தினம் கையும் குழந்தையுமாக வந்து நின்றாள். கணவன் மறுமணம் செய்து கொண்ட விவரம் அவளுக்கு தெரியாது போலும். புது பூவின் பொலிவுடன் விளங்கிய அந்த சிசு ரத்னாவை மிகவும் கவர்ந்தது. தாயும் மகனும் பாமினியின் துணிவான செய்கையை கண்டு வெளவெளத்து போனார்கள். பாமினி யார் என்பதை அறிந்து கொண்ட ரத்னாவின் இதயத்தில் வேதனை சூழ்ந்தது. பாமினியிடம் விவரத்தை சொல்ல விடைபெற்றுக் கொண்டு பிறந்தகம் வந்துவிட விரும்பினாள். ஆனால் தன் ஏழ்மைத்தனத்தினால் தாழ்வுபட்ட நிலையில் பாமினி ரத்னாவின் துணையின்றி அவர்களுடன் வாழ பயந்தாள். அவளுடைய பயத்துக்கும் ஆதாரம் இருந்தது. குழந்தையை மட்டும் வைத்துக் கொண்டு பாமினியை பிறந்தகம் அனுப்பி வைக்கும்படியும் ரத்னாவே குழந்தையை கவனித்துக் கொள்வாள் என்றும் ரவியின் அன்னை மகனுக்கு உபதேசம் செய்யலானாள். ரத்னா தான் அவர்களுடன் வாதாடி ஒரு பெண்ணுக்கு துரோகம் நினைக்கும் பாவத்தில் இருந்து அவர்களை தப்பச் செய்தாள். அத்துடன் மட்டுமல்ல, தன் ஆஸ்தியின் ஒரு பெரும் பகுதியையும் பாமினியின் பெயருக்கு எழுதி வைக்க துணிந்தாள் அவள். என்றென்றும் பாமினியை கைவிட மாட்டேன் என்று ரவியிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டு பிறந்தகம் வந்து சேர்ந்தாள். ஏதோ நாடகத்தில் நடக்கும் சம்பவங்களைப் போல் ரத்னா என்னிடம் எல்லாவற்றையும் கூறி முடித்தாள். என் நெஞ்சம் தவியாய் தவித்தது. பால் என்று நம்பினேன். அது வெறும் சுண்ணாம்பு நீராக அல்லவா என் இதயத்தை எரிக்கிறது. ஏய் அசட்டு பெண்ணே, அன்பான கணவனைத்தான் தியாகம் செய்தாய், ஆஸ்தியில் பாதியையுமா? என் கதறல்களுக்கும் கண்ணீருக்கும் என் மகள் மசியவில்லை. அன்றைக்கே உயில் ஒன்று எழுதி பாமினிக்கு அனுப்பி வைத்தாள். இதற்காகத்தானா அவளுடைய தந்தை பாடுபட்டு செல்வம் தேடி அவள் பெயருக்கு வைத்திருந்தார்? வாழ்வை இழந்து விட்டாலும் வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான வசதியை தரும் செல்வத்தையும் இழந்து எப்படி வாழ்வது? எனக்கு பின் அவள் கதி. ஆஸ்தியை கரைத்த பிறகு அஸ்தியை கரைக்க கூட நாதியற்ற நிலையில் தாழாத மனபாரம் அழுந்திய நெஞ்சில் சஞ்சலத்தை தவிர இனி சந்தோஷத்துக்கு இடமேது? ஒரே செல்வ மகளின் வாழ்வு இப்படி உபயோகமற்றதாக வெறும் கனவுகளாக முடிந்துவிடும் என்பதை நான் எண்ணி பார்த்ததும் இல்லையே. மீண்டும் கணவருடன் கூடி வாழவோ அல்லது அவர் மீது வழக்கு போட்டு ஜீவனாம்சம் பெறவோ ரத்னா இணங்கி வரவில்லை. விட்ட படிப்பை தொடர்ந்து படித்து ஆசிரியை பணியில் தன் வாழ்வை வகுத்து கொண்டாள். ரவியும் பாமினியும் அடிக்கடி வந்து அவளை பார்த்து சென்றார்கள். அப்போதெல்லாம் என் பெற்ற வயிறு பற்றி எரிகையில் ரத்னா கூறுவாள், ஏன் இப்படி மாய்ந்து போய்கிறேமா? மகளின் வாழ்வு பறிபோய் விட்டதே என்று மனம் கலங்குவதை விட்டுவிட்டு அவளுடைய செயலை ஒரு உயர்ந்த தியாகமாக எண்ணி பெருமை கொள்ளேன். பாமினி இப்போது மரண படுக்கையில் இருக்கிறாள். இனியாவது என் மகளுக்கு வாழ்வு கிடைக்குமா? சி, இதென்ன நீசத்தனமான நினைவு! பேதை பெண், அவள் என்ன துரோகம் செய்தாள் ரத்னாவுக்கு? எய்தவன் இருக்க அம்பை நோகுகிறேனே. ரத்னா சென்ற மறுநாள் எனக்கு பாமினியின் சாவை தாங்கிய செய்தி கிடைத்தது. இரண்டாவதாக பிரசவித்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் அவள் மரித்து விட்டதால் தன் 2 குழந்தைகளுக்காக வேணும் ரத்னா அங்கிருக்க வேண்டும் என்று ரவி கேட்டுக்கொள்வதாயும் மறுநாள் வந்த கடிதத்திலே ரத்னா எழுதியிருந்தாள். என் உள்ளம் மிகவும் பூரிப்படைந்தது. இனியாவது குடியும் குடித்தனமுமாக மூத்தாள் குழந்தைகளை தான் பெறாமல் பெற்ற குழந்தைகளாக வளர்த்து கொண்டு இன்பமாக கணவனுடன் வாழட்டும். அதை கண்டு என் கண்கள் களிப்படையட்டும், நெஞ்சு நிம்மதி அடையட்டும். இறைவனை வழிபட்டு மன நிம்மதி அடைவதில் எஞ்சி என் வாழ்நாட்களை கழித்து விடலாம், இனி எவ்வித கவலையும் இன்றி. அன்று மன நிம்மதியுடன் பகவத்கீதையில் ஆழ்ந்திருந்தேன். வாசலில் வந்து நின்ற டாக்ஸியின் ஓசையை தொடர்ந்து ரத்னா உள்ளே பிரவேசித்தாள். தோளில் ஒரு சிசுவும் கையில் பள்ளியில் படிக்கும் பாலகனுமாக திகைப்புடன் நான் அவளை வரவேற்றேன். எனக்கென்னவோ அங்கு ஒட்டலம்மா. பாமினியின் கூடவே சேர்ந்து வாழ விரும்பாத என் உள்ளம் இப்போதும் ஏனோ இல்லறத்தில் ஒன்ற மறுக்கிறது. இந்த 2 செல்வங்களையும் பாதுகாப்பதாய் பாமினிக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். ஆகவே இவைகளுடன் இங்கு புறப்பட்டு வந்து விட்டேன். நான் தாயின் கைபொம்மையாக விளங்கும் அவர் செல்வமே குறியாக இருக்கிறார் அம்மா. தன் தவறை உணராத நிலையில் அவருக்கு வாழ்வு என்றுமே சுகமாக இருக்கப் போவதில்லை என்று கூறினாள் ரத்னா. என் மகளின் மனப்போக்கு எனக்கு விளங்கவே இல்லை. என் ஆசைகள் எல்லாம் கனவாக போய்விட்ட நிலையில் அந்திம காலத்தில் மன அதிர்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விதி என் வாழ்வை வகுத்திருக்கையில் ரத்னாவை குறை கூறி என்ன பயன்? ஆசை கனவு சிறுகதை முற்றும்.
மித்திரன் பத்திரிகையில வெளிவந்த இந்த சிறுகதை என்னைக்குன்னா 22/4/1962.